ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போ எதுக்காக உன்கிட்ட அவசரமாக பேச வந்தேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து வர்றதுங்கிறது தீ மேலே நடக்கிறது போலவும் கம்பி மேலே நடக்கிறது போலவும் கஷ்டமாக இருக்கிறதல்லவா? இதுவரைக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்களை பார்த்து கடந்து வந்த உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். நான் உன் கூட இருக்கும்போது இனி எல்லாமே சந்தோஷ நிகழ்வாகவே இருக்க போகுது. என் பிள்ளையான உன்னுடைய வாழ்க்கைய தேங்கி இருக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். நீ எப்போதும் நதி போல ஓடிக்கிட்டே இருக்கணுமே தவிர எந்த இடத்திலும் முடங்கி நிற்கக்கூடாது. இன்னும் கொஞ்ச தூரம், இன்னும் கொஞ்ச நாள் நீ கஷ்டப்பட்டுட்டீனா நீ எதிர்பார்த்த வாழ்க்கைய சீக்கிரமே சிறப்பாக உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். மனசுடைஞ்சு போய் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துட்றேன் என் செல்லமே. உன்னை சுற்றி நடக்கிறத சரியா புரிஞ்சுக்கோ. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம நிதானமாக இரு. உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே உன் நன்மைக்காக தான் நடக்குதுங்கிறத உண்மையான உறவுகளுக்கு புரிய வைக்கிறேன். நான் உனக்கு துணையாக இருக்கும் வரையும் எதுவுமே உனக்கு தப்பாகவோ தவறாகவோ நடக்காது. நீ எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன்ற நம்பிக்கையோடு வாழ ஆரம்பி. உன் வாழ்க்கையவே நீ என்கிட்ட ஒப்படைச்சிருக்கும் போது அதை உயர்த்த வேண்டியதும் சரி செய்ய வேண்டியதும் சந்தோஷத்தை தர வேண்டியதும் என்னுடைய கடமைதானே. உன் எண்ணம் போலவே, நீ ஆசைப்பட்டது போலவே உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் உனக்காக நான் நிறைவேற்றி தரேன். நீ எப்போது சாயப்பாதான் எனக்கு எல்லாமேனு முழு நம்பிக்கை வச்சியோ அன்னையிலிருந்தே உன்னுடைய வாழ்க்கையின் சுக துக்கத்துக்கெல்லாம் நானே பொறுப்பாளனாக மாறிட்டேன். நீ என் மேலே வச்சிருக்க அன்புங்கிறது சந்தேகம் இல்லாததாக இருக்கட்டும். ஏன்னா சந்தேகம் கலந்த அன்பை யாராலும் ஏற்க முடியாதல்லவா? இந்த சாயப்பா எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு நல்லதுதான் செய்வேன்ற முழு மனசான அதிதீவிரமான நம்பிக்கையை என் மேலே வச்சினா எல்லாமே சரியாயிடும். இப்போது உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வேலைகளை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பி. எல்லா சங்கடங்களையும் போக்கி சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நிலச்சி இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றத்தை தந்த காலகட்டம் இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல உன் கைகளிலேயே ஒப்படைக்க போகிறேன். சில நேரங்களில் நீ முட்டி மோதி திணறதை விட அமைதியாக கடப்பது தான் சரியாக இருக்கும். சாயப்பா, நான் கேட்குறது சில நேரம் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது. எனக்கு எது நல்லதோ அதை நீங்களே நடத்தி கொடுங்கன்னு உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிருக்க. அப்புறம் என்ன, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக உனக்கு தருவேன். உன் வாழ்க்கை பயணத்தில் வெற்றி பெறுவதற்கு தயாராக இரு என் செல்லமே. நானும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிச்சுக்கிட்டும் சந்தேகப்பட்டுக்கிட்டுமே இருக்க. உன்னுடைய முழு எண்ணங்களையும் என் மேலே திருப்பினா அப்புறம் எல்லாமே உனக்கு நீ நினச்சது போலவே நடக்க ஆரம்பிச்சிடும். உன் உயிருக்கு மேலாக என்னை நேசிக்கும் என் தங்க பிள்ளையே, நீ என் மேலே வச்சிருக்க தூய்மையான பக்தி தான் என் மனசை குளிர வச்சிருச்சு. என்னை வணங்கக்கூடிய உன் வாழ்க்கையில் எந்த குறையும் வர்றதுக்கு நான் விட்டுட மாட்டேன். சில சூழ்நிலைகளை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாத போது கவலை வரதான் செய்யும். என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு தானே நான் சொல்கிறேன். எந்த சூழ்நிலையும் எதிராக நினைக்காம அதை எதிர்கொண்டு சவால்களை வென்று சமாளிக்க பாரு. நம்பிக்கையோடு நீ வாழும்போது என் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும். ஏன்னா நீ தனிமையில் இல்லை. உன் உயிரில் உன் மூச்சு காத்துல இந்த சாயப்பா நான் கலந்துருக்கேன். எப்போதுமே என்னுடைய துணை உனக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ ஒருபோதும் தனிமையில் வாடமாட்டாய் என் செல்லமே. என் ஆசை எப்போதுமே உனக்கு இருக்கும். உனக்கு எப்போ எதை தரணுமோ அதை அப்போதே நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். உனக்கு கிடைக்காம போன ஒன்றுக்காக நீ வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் விழுந்த அடிகள் எல்லாம் உன்னை பின்னோக்கி நகர்த்துவதாகவும் உனக்கு கஷ்டத்தை தருவதாகவும் இருந்தாலும்
நம்பிக்கையோட என்ன நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சினா முன்பை விட வேகமாக உன் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் வரும்படி என்னால செய்ய முடியும். இப்போதே உன்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் மாயையான விஷயங்கள் உன்னை ஆட்கொள்ளாம, தவறான விஷயங்களும் சிக்கல்களும் உன்னை பாடாப்படுத்தாம நான் உன்னை காப்பாத்துறேன். உன்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் கூட நிச்சயமாக உன்னை காப்பாத்தும் என் செல்லமே. பிரச்சனைங்கிறது ஒரு சாதாரண சின்ன கூழாங்கல் போலதான். கூழாங்கல்ல கண்ணுக்கு பக்கத்துல வச்சு பார்த்தீங்கன்னா கல் மட்டும்தான் தெரியும், மற்ற எதுவுமே சுத்தி இருக்கிறது தெரியாது. அதுவே அந்த கல்லை தூரமாக வச்சு பார்க்கும்போது கல் சின்ன சாதாரண பொருளாகவும் சுத்தி உள்ள எல்லாமே தெரியும். அதே போலதான் பிரச்சனையை கல்லா நினைச்சுக்கோ. பக்கத்திலேயே வச்சு பிரச்சனையை மட்டுமே யோசிக்காம அந்த பிரச்சனைங்கிற கல்லை தூரமா வச்சுக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் உன்னால பார்க்கவும் முடியும், என்ன செய்யலாம்னு யோசிக்கவும் முடியும். அப்படி பார்க்க பழகு. பிரச்சனைங்கிறது, கஷ்டங்கிறது, கவலைங்கிறது, துன்பங்கிறது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். அதையே பெருசா நினைக்க கூடாது என் செல்லமே. பல அவமானங்களும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் உன்னை நிலகுலைஞ்சு போக செஞ்சாலும் இந்த சாயப்பா நான் வந்து உன்னை காப்பாத்துவேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ செஞ்ச விஷயங்கள்ல நிறைய ஏமாந்து போயிருக்க, நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சிருக்க, நஷ்டப்பட்டிருக்க, கஷ்டப்பட்டிருக்க. வஞ்சகமும் சூழ்ச்சிகளும் உன்னை ஆட்கொண்டது. உறவினர்களும் நண்பர்களும் உனக்கு எதிராகவே வேலை செஞ்சு எதிரிகளாக ஆகி போயிருந்தாலும், நீ அன்பு வச்சவங்கள்லாம் உன்னை இழந்திருந்தாலும், இது எல்லாமே மனித வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் தாங்கிறத புரிஞ்சுக்கோ. இது போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீ மன தைரியத்தோடும் துணிச்சலோடும் எதிர்கொள்ளும் போது அந்த போராட்டத்தையே மாற்றி உன் வாழ்க்கையில வெற்றியாக நான் தருவேன். பயமும் தயக்கமும் இருப்பவங்கக்கிட்ட தோல்விதான் வந்துக்கிட்டே இருக்கும். முதல்ல உன் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போட்டுட்டினா வெற்றி உன் காலடியில வந்து கிடக்கும். எல்லா இடங்களுக்கும் போயிட்டு நீ கடைசியில தானே என்னை தேடி வந்த. உன்னை உன் குடும்பத்தாரோட நிம்மதியாக வாழ வைக்கிற வேலைகளை எல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கை நல்லா போகும்போது சில கஷ்டமான முடிவுகளை எடுக்க நீ பயப்படுற. அதுவே வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது என்ன ஆனாலும் பரவாயில்ல, இனி இழப்பதற்கு எதுவுமே இல்லைன்னு தைரியமாக சில முடிவுகளை எடுக்கிறாய். அதனாலதான் சோதனை இருக்கோ இல்லையோ எந்த முடிவையும் தைரியமாக எடு. எதை பற்றியும் நீ கவலைப்பட வேணான்னு நான் சொல்கிறேன். இப்போது கூட நீ எடுத்த தைரியமான முடிவுகள் தான் உன் எதிர்காலத்தையே சிறப்பாக மாற்ற போகுது. என்னுடைய அருள் உன் வாழ்க்கை முழுவதும் நிச்சயமாக இருக்கும். நீ எதை தேடி வந்தியோ அது தானாகவே உன்னை வந்து சேருவேன் செல்லமே. உன் குடும்ப சூழ்நிலையை நினைச்சுதான் வருத்தத்தில் இருக்கக்கூடிய உனக்கு மனக்கவலையே இல்லாத வாழ்க்கையை தர்றதுக்காக உன்னை தேடி வந்தேன். சில பேரை நான் வேணும்னு தான் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிருக்கேன். மறுபடியும் அவங்க கூட சேரணும்னு நினைக்காத. ஏன்னா அது உன் வாழ்க்கையவே பாதிச்சிரும். உன் கூட யார் இருக்கணுமோ அந்த நல்ல மனிதர்கள் உன்னுடனேயே இருக்கும்படியும் இந்த சாயப்பா நான் செய்வேன்.